சங்கீதம் 149:5 இப்படியாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கம்பீரிப்பார்கள். ஆமாங்க, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்களுடைய நாளை நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க? உங்களுடைய நாளை எப்படி நீங்க துவங்குறீங்க? நீங்க பரிசுத்தவான்கள் போல கம்பீரிக்கிறீர்களா? இல்ல அழுது கொண்டே ஆரம்பிக்கிறீர்களா? இல்ல டென்ஷன்ல ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல பினான்சஸ் குறித்து கவலையில ஆரம்பிக்கிறீங்களா? அடுத்த நாள் என்ன சமைக்கலாம், மத்தியானத்துக்கு என்ன லஞ்ச் கொடுத்து விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டே அந்த நாளை ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க உங்க பிரேயர் லைஃப ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு வெற்றியான நாள், இந்த நாள் எனக்கு சக்சஸ்ஃபுல்லான நாளா இருக்கணும், இந்த நாள் எனக்கு டென்ஷன் இல்லாத நாளா இருக்கணும், இந்த நாள்ல எனக்கு மன நிம்மதியான நாளா இருக்கணும், திருப்தியான நாளா இருக்கணும், மன சந்தோஷத்தின் நாளா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காலைல ஏந்திரிச்சு ஒரு சின்ன பிரேயர் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, இந்த நாள் உங்க கையில ஒப்படைக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசனம் என்னோட இருக்கட்டும், உங்களுடைய சமூகம் எங்களோட இருக்கட்டும், என்னுடைய முழு குடும்பத்தையும் வேலையை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு நீங்க பிரேயர் பண்ணிட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேங்க, வெற்றிக்கு முன் துதி வருகிறது. வெற்றியான நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது கண்டிப்பா ஆசீர்வாதம் அந்த நாள் முழுசும் உங்க கூட நிற்குங்க. அதனால சரியான சிந்தையோட உங்களுடைய நாளை ஆரம்பிங்க. துதி என்பது உங்களுடைய வாழ்க்கையாகவே மாறும்போது உங்க வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்துக்கு முயன்றதாக இருக்கும். நீங்க ஆசீர்வாதத்துக்கு தப்பவே மாட்டீங்க. உங்க நாளை தேவனோட ஆரம்பிக்கும் போது அந்த நாளுடைய முடிவு ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கும். God bless you.